இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். உண்மையிலே அவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல. இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா அந்த அரசு பொறுப்பேற்கணும், அந்த துறை சார்ந்த அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் நீக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர் நீக்கணும், அப்படி சொல்ல இல்ல. உடனே மாவட்ட ஆட்சியர் பணியிட நீக்கம் அப்படி தூக்கிறார், பணியை மாற்றி விட்டுறார். பணியிட நீக்கம் பணி மாற்றம், உயர் காவல்துறை எஸ்பி மாவட்ட எஸ்பி பணியிட மாற்றம். ஏன்னா அவன் தானே காட்சி வித்தது, ஊரல் போட்டது அவன் தானே. இப்ப இங்க தம்பி கூட சொன்னாரு பாருங்க, அங்க கள்ளச்சாராயம் காய்ச்சின இடத்துல படிக்கிற பிள்ளை 2 பிள்ளைய போய் அதை தடுத்துட்டாங்கிறதுக்காக வெட்டி கொண்டுட்டான். அதுக்கு என்ன நடவடிக்கை? அங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் பணிமாற்றம், உயர் காவல்துறை அதிகாரி பணிமாற்றம். அரசு பொறுப்பு இல்லை, அதுக்கு தெரியாது. இப்ப அவர்கிட்ட கேளுங்க, 1000 கோடியா என்ன கேட்டாங்க பத்திரிகைகள். 1000 கோடி இருக்காது, கூடத்தான் இருக்கும். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கணக்கு சொன்னார் பாருங்க, அவர் சொல்ற கணக்கு படித்தா 14,000 கோடி 15,000 கோடி வருது. 10 ரூபா கேஸுக்கு, 10 ரூபா கணக்குக்கு. இந்த ஒரு இடத்துல தாண்டா தமிழ்நாட்டில் என் உடன் பிறந்தானே உற்பத்தி செய்கிறவனும் விற்பனை செய்கிறவனும் ஒரே முதலாளி இருப்பது டாஸ்மார்க்ல மட்டும்தான்டா. அவனே காய்ச்சறான், அவனே உற்பத்தி செய்யறான், அவனே விற்கிறான். இந்த ஒரு இடத்துல தான். நம் மக்கள் வலிமை மிக்க வாக்கை வைத்திருக்கிற போது இந்த மக்களின் உரிமைக்காக, வாழ்வுரிமை பாதுகாப்புக்காக நிற்கவில்லை என்றால் ஒரு வாக்கை கூட பெற முடியாது என்கிற நிலையை நாம் உருவாக்கவில்லை என்றால் அவன் நம்மளை மதிக்க மாட்டான், நமக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டான். ஒரு இடத்திலேயாவது நமக்கு நின்றுருக்காங்களா பாரு. இந்த நாட்டை பார்த்து இலங்கைங்கிற தீவுக்கு ஏன் அச்சம் இல்லை? உன் சொந்த நாட்டு மக்களை சுட்டுக் கொள்பவனுக்கு நீ ராணுவ பயிற்சி கொடுப்பியா? உன் நாட்டு குடிகளினுடைய படகை பறித்து ஏலம் விடுவனுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுப்பியா? எந்த நாடாவது கொடுக்குமா? அதை வேடிக்கை பார்த்து கொண்டு அரசு இருக்குமா? இந்த மாநிலம், இந்த மக்களுக்கென்று இருக்கிற அரசு இருக்குமா? சொல்லுங்க. நம் தலைவன் அந்த நிலத்தில் படையோடு நிற்கிற வரை ஒரு மீனவனையும் தொட முடியவில்லை. இந்த நாடு வலிமை மிக்க கடற்படை வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் தூத்துக்குடியில் வந்து நங்கூரம் போட்டு 3 மாதங்கள் நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் 3 மாதம் பயணம் செஞ்சு வந்து தூத்துக்குடி கடற்கரையில் ஒரு போர்க்கப்பல் நிறைந்த ஆயுதங்களோட வந்து நங்கூரம் போட்டு நின்றுச்சு. ஒரு வாரம் கழிச்சு போய் பார்க்கறான், என்னடா வேற ஒரு கப்பல் இருக்குன்னு. என்ன நீ புடுங்கண்ணா, நீ ஒரு ரேடார் வச்சு என்ன கண்காணிச்சா? வலிமை மிக்க கடற்படை வச்சு பாதுகாப்பு பணி என்ன செஞ்ச? அவன் என்ன பண்ண, நீ எந்த கொம்பனிடுறா, நான் வந்து நிக்கிறேன் பாறான்னு உள்ள வந்து நங்கூரம் போட்டு நின்ட்டான். கப்பல் நிறைய ஆயுதம். நீ என்ன பண்ண, அந்த ஆயுதத்துல அந்த கப்பல்கள் இருந்த 2 வீரனை கைது பண்ணி உள்ள போட்ட. அவன் என்ன, உன்னுடைய துணை தூதர் தேவையானி கோபுர கடையை தூக்கி உள்ள போட்டான். உடனே ஐயோ ஐயோன்னு கத்துனான். அவன் காதலே வாங்கல. அவன் என்ன சொல்ல வரான், நீ எந்த கொம்பனா விடுறா, என்னை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு வந்து கட்டான். ஆனால் அதே அமெரிக்க போர்க்கப்பல் ஒற்றை மகன் அந்த நிலத்தில் நிக்கிறவரை உடன் நுழைஞ்சானடா. மொத்த சீனா மொத்த இலங்கையும் ஆக்கிரமித்து நிற்கிறது. மறுப்பவர் எவர்? கச்சத்தீவிலே சீன கூடாரம், சிங்கள வீதிகளிலே வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் சைனீஸ் எழுத்துக்கள். இங்கே வட இந்தியன் பணி செய்வது போல அங்கு முழுக்க சீனர்கள் வேலை செய்கிறார்கள். அம்மந்தோட்டா இதே கடற்படை தளத்திற்குத்தான். நெப்போலியன் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களே, பிரிட்டிஷ் கால்வாய் எனக்கு கிடைத்தால் 1 மாச காலத்தில் உலகத்தை வென்று முடிப்பேன். ஆனால் இலங்கையிலே திரிகோணமலையே அந்த கடற்பரப்பு எனக்கு கிடைத்தால் ஒரே வாரத்தில் உலகத்தை வென்று முடிப்பேங்கிறான். அப்பதான் யார் எங்கடா இருக்கு திருகோணமலைன்னு கவனிக்கிறான். அது யார்கிட்ட இருக்கு? நம்முடைய தலைமையிட்ட இருக்கு, நம்முடைய தாய் நிலத்தில் இருக்கு. இயற்கையில் அமைந்த எல்லா நாடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கடற்படை தளம், ஒரு துறைமுகம். அந்த இடத்தை சீனா குருவிக்குது. நான் சத்தியம் பேசுறேன், என் தலைவன் மேல தலைவர் வந்து என்ன பேசுது, 36 லட்சம் கோடியை கொடுக்குறேங்குது, நாடை அடைஞ்சு குடிக்கிறேங்குது.
நீங்களே அதிபரா இருந்த ஆளுங்குது. தலைவர் கேட்கிறாரு, இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அதுல 25 ஏக்கரை அந்த திரிகோணமலை கடற்பரப்புல 30 ஆண்டுக்கு லீஸுக்கு ஒத்திக்கு கொடுங்குது. சரி, யோசிக்கலாம், போயிருது. திருப்பி அமெரிக்கா அதே தேவை, அதே ஆஃபர், அதே டிமாண்ட், அதே தேவையை வைக்குது. சீனா என்ன சொல்லுதோ அதே சொல்லுது. அதிபராக்கிறோம், உங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்துறோம், நீங்க ஆளுங்க, எங்களுக்கு அந்த கடற்பரப்பு மட்டும் கொடுங்க. சரி, தலைவர் அனுப்பிடுறாரு. திருப்பி முக்கியமான தளபதிகளை கூப்பிட்டு உட்கார்ந்து பேசுறாரு. என்ன செய்யலாம்? சில தளபதிகள் சீன தயவுல நம்ம நாடு அடைஞ்சுக்கலாம், பக்கத்தில் இருக்க நாடுன்னு. சில தளபதிகள் சீனா பக்கத்தில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்கா பெரிய நாடு, அது தயவுல அடைஞ்சுக்கலான்னு. இப்ப இங்க ஒரு தலைவன் இருக்கான், நம்ம உயிருக்கு உயிரான தலைவன் சொல்றாரு, இது ரெண்டுல எதை செஞ்சாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துரும்லங்கிறாரு. இந்தியாவுக்கு எதிராக வந்துவிடக் கூடாது என்று நினைத்த தலைவனுக்கு எதிராக இந்தியா நின்றதுதான் வரலாற்றில் பெருந்துரோகம். தலைவர் மறுத்தார், ராஜபக்சே ஏற்றான், இறங்கிட்டான். அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சு நம்மளை அழிச்சான். இன்னைக்கு இலங்கையை அவன் கைப்பற்றிட்டான். அதே கடற்படை தளத்தை, அதே திரிகோணமலையை 90 ஆண்டுக்கு 900 கோடிக்கு லீஸுக்கு எடுத்து அம்மன் தோட்டாவில் கடற்படை தளத்தை அமைத்து விட்டான். நீ ஒன்னும் செய்ய முடியாது. நீ என்ன செஞ்ச? பாகிஸ்தான் போர் தொடுப்பு, பாகிஸ்தான் நாடே இருக்காது. ஏன்னா பெரிய சண்டை, சின்ன பையன். ஒரு வல்லாதிக்கத்தின் அழகு எளியோனோட மோதுவதில்லை. உலகத்திலே கொடுமையான வன்முறை, ஒருவனை அடித்தால் திருப்பி அவன் அடிக்க மாட்டானா, அவனை அடிப்பதுதான். அவன் அப்படி அடிப்பான். பாகிஸ்தான் அப்படின்பா. அமெரிக்கான்னா பேசி தீர்த்துக்கிறோம், சீனான்னா பேசிக்கிறோம். அருணாச்சல பிரதேசத்தை என்னுடைய மாநிலம் என்கிறான். தொட்டு பாரா, சொல்ல சொல்லு பாப்போம். அந்த மாநிலத்தின் நடுப்பகுதியில் நின்று நாட்டின் பிரதம அமைச்சரை பேச சொல்லிடுறா பாக்குறேன். சொல்லு பாப்போம், பேச சொல்லு. 41 கிராமங்களை எல்லாம் அவன் ஆக்கிரமிச்சா, அவன் பேரை வச்சுட்டான், சீனா பேருல. கொஞ்சம் கொஞ்சமா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எல்லை வேலியில நகர்த்தி கொண்டே வரான். கேட்க யார் இருக்கா? இதேதான் நேரு அவர்கள் வட இந்தியாவில் ஒரு பகுதியை எடுத்து வட இந்திய நிலப்பரப்பில் சீனாவுக்கு தாரை வார்த்தார். அதேதான் இதை எடுத்து தாரை வார்த்து கொடுத்தார் அம்மையார் இந்திரா காந்தி. அன்னைக்கு பாராளுமன்றத்தில் என் தம்பியில் குறிப்பிட்டது போல ஒரே ஒரு மகன், நம்முடைய தாத்தா மூக்காயத்தவர் அவர்கள், வரலாற்றில் பெருந்துரோகத்தை நீங்க செய்கிறீர்கள். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ராமநாதபுரத்திலே என்னுடைய மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள், மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பறிகொடுக்கிறீர்கள், உங்கள் அப்பா செய்த வரலாற்று தவறை நீங்கள் செய்கிறீர்கள். அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே, கச்சத்தீவை கொடுக்காதீர்கள் என்று முழக்கமிட்ட ஒரே மகன் நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவர் மூக்கையத்தவர் அவர்கள் தான். பேசினா இந்த பார், நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இங்க பார், இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது. எப்ப இருந்து? இலங்கை விடுதலை பெற்றது அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன், கடற்படை தளம் அமைக்கிறதுக்கு. அப்ப 1961 10/5/1961 பிரதமர் நேரு சொல்றாரு பாரு, இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. யாருக்கு? அவங்க அப்பஞ்சத்து இல்ல. ஏய், நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ப மாட்டேன், அதை எடுத்து படிக்கிறேன். ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்ல, இதை நீ பார்த்துக்கிறனுங்கிறதுக்காக படிக்கிறேன். இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை. மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஏன்? அவருக்கு சம்பந்தம் இல்லை. பாரு ஐயா பெருமகனார் நேரு, அடுத்த ஒரு தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழறிஞர். பாரா, இங்க பாரா, கீழே பாரா. 1973 அக்டோபர் 15-16 இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே அக்டோபர் 13-14 தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தமிழின தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர், முத்தமிழ் அறிஞர், வித்து பிழைத்தவர், அவர்கிட்ட பாராடே முத்தமிழறிஞர் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள், அதாவது சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும்,
தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார். இவங்க கச்சத்தீவை மீட்பாயின்னு நீனு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறாங்க. ஒன்னு நடந்துருச்சு தப்பு, நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது, ரெண்டுல ஒண்ணு தவறு நடந்துருச்சு. எப்படி மீட்பான்? எப்படி மீட்பான்? நீதான் 500 200 கொடுத்தா கூட போய் நிக்கிற, 500 கொடுத்தா உன் மதிப்பு மிக்க உரிமையை விற்கிற. அப்புறம் உனக்கு என்ன மதிப்பு இருக்கும்? கச்சத்தீவை எப்ப அவன் கூட நீ வந்து இப்ப நீ ஒரு 5 வருஷம் என் தம்பிகள் சொல்ற மாதிரி என்கிட்ட கொடு, தெரியாம கூட நீ ஓட்ட போட்டு படுத்துரு, ஒரு நிறைந்த போதையில கூட எனக்கு போட்டுறான், போட்டு மயக்கத்துல கூட போட்டு 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 ஒரு தடவை ஏப்பா தெரியாம சரி விடுப்பா ரொம்ப கத்துறா, ஒரு தடவை போட்டு தான் பாப்பமே, என்னை ஒரு தடவை உட்கார வச்சுதான் பாருடா எங்களை. டேய் அவன் நம்ம மீனவன் வர்றான், சட்டசபையை கூட்டுறோம், ஒரு அரை மணி நேரம் பேசுறார். இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள், இந்திய நாடு எங்கள் நாடு, பாரத நாடு, பைந்தமிழர் நாடு, கச்சத்தீவு எங்களுடைய தாய் நிலம், எங்களுடைய பாட்டன் எங்கள் மூதாதை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம், தமிழரின் தாய் நிலம். அதை இலங்கை சிங்கள அரசிற்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது அன்றைய காங்கிரஸ் அரசு, அம்மையார் இந்திரா காந்தி. எங்களுடைய வாழ்வுரிமை பறிபோய் விட்டது. கச்சத்தீவு எனக்கென்றால் கடல் பரப்பு தூரம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் கடற்பரப்பு அவனுக்கு தூரம். அதனால் கச்சத்தீவை மீட்க வேண்டும். தொடர்ச்சியாக மீனவ சொந்தங்கள் படுகொலை செய்யப்படுவதும் படகுகள் பறிக்கப்படுவதும் வலையை கிழித்து சிறைப்படுத்தப்படுவதையும் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு தன்மானமிக்க தமிழ் மக்கள் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. என் அக்கா தங்கச்சி தாலி அறுப்பதை பார்க்க நாங்கள் இந்த பதவிக்கு வரவில்லை. தாலி அறுப்பவன் தலையை அறுப்பதுதான் மான தமிழ் மக்களின் மானமும் வீரமும் ஆரம். அதனால் இந்திய பேரரசிற்கு, இந்திய ஒன்றிய அரசிற்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். கச்சத்தீவை திருப்பி எடு. முடியாது. இலங்கை உங்கள் நட்பு நாடு, சிங்களர்கள் உங்கள் நண்பர்கள் என்றால் நான் யார்? ஹூ ஐ ஆம்? நான் யாரு? ஹூ ஆம் ஐ? நான் யாரு உனக்கு சொல்லு, நான் யாரு? இலங்கை சிங்கள நண்பன் என்றால் நான் யார்? என்னையை தாண்டி இலங்கை உனக்கு நட்பு நாடு, சிங்களன் உன் நண்பன் என்றால் அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு. இந்த நாடு விடுதலை வருவதற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் போது வீர போர் புரிந்து வாழும் வேலுமேந்தி தூக்களே தொங்கி செக்கிழுத்து சிறைப்பட்டு ரத்தம் செய்தி போராடி மாண்ட மறவர்களின் மக்கள் நாங்கள். விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி வாழக்கூடிய தமிழ் தேசிய மக்கள். எங்களின் வரலாற்று பகைவன் சிங்களன். அவன் வேண்டுமானால் நீ அவனை வைத்துக்கொள், நான் வேண்டுமானால் என்னை வைத்துக்கொள், அவனை விட்டுவிடு. அவன் வேண்டுமானால் அவனை வைத்துக்கொள், என்னை விட்டுவிடு. இதில் ரெண்டில் ஒன்று நீயே முடிவெடு. ஒரே வழி, கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இது சட்டசபையில் தீர்மானம். மாநில அரசு போடுகிற சட்டங்களை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை. அப்ப நீ போடுற சட்டத்தை நான் என்ன மாயத்துக்கு மதிக்க வேண்டும்? என் வரி வேணும், என் வரியை நாக்க போட்டு நக்கி நக்கி திம்ப இந்திய பெருநிலத்தின் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிரப்புவதிலே மராட்டியன் முதல் இடத்திலே, மான தமிழன் 2வது இடத்திலே. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? என் வரியை எடுக்க எப்படி வர? எப்படி வர? உடனே இவர் சொல்வார்கள், அதை நான் மதிக்க முடியாது. பார்த்தீர்களா, இவர்களை விடக்கூடாது, தமிழ் தேசியர்கள் பிரிவினைவாதிகள், தனிநாடுகள் பாரு, அதுக்கு வாடா. என் தாய் நிலத்தில் ஒரு பகுதியை சிங்களனுக்கு நீ தாரை வார்த்தது தவறு, கொடுமை, பிரித்து அதை எடுத்து என் நிலப்பரப்போடு சேரு என்று சொல்கிற நாங்கள் பிரிவினைவாதிகள், கொடுத்ததுதான் என்று சொல்கிற நீ தேசியவாதியா? அடுத்த தீர்மானம், நீ என்ன செஞ்சு வருவ? ஆட்சி என்னடா செய்வ? ஆட்சியை கலைப்ப, மறுபடி தேர்தல் வைப்பிலடா, அதுலயும் நாங்க நிப்போம்லடா. இங்க மான தமிழச்சி மாறல பால் குடிச்சு மானமும் வீரமும் அறமும்
உயிரென்று வாழ்ற மறவர் கூட்டம் கோடி கோடி. அன்னைக்கு ஒரு ஓட்டு நீ வாங்க முடியாது, மொத்தமா நாங்க தான். அன்னைக்கு 117 இடம் என்று நாங்க ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்க, இப்ப 234 நாங்க தான். நீ ஒரு தடவை விட்டு பாரு. அப்படி ஏன் அப்படி சண்டை போட நிமிந்து நிக்க வீர மறவன் இங்க ஒருத்தனும் இல்ல. எல்லாம் வந்து நாங்கள் வரி கொடுக்க முடியாது என்று சொல்ல எவ்வளவு நேரமாகும்? அந்த நேரம் எப்பயா? அந்த நேரம் எப்ப? இப்படி ஒரு கொடுமை. நீ வசமா சிக்கிக்கிட்ட தம்பி, சிக்கிக்கிட்ட. நீ இன்னும் பாருங்க, அடுத்த தடவையும் அவங்க தானா? டேய், என்ன பாடுபட்டாலும் இவங்களை ஒழிச்சு போடணும்டா. என்ன பாடுபட்டாலும் ஒழிச்சு போடணும். ஒரே வழிதாண்டா இருக்குது, நம்ம வெல்றதான். கேரளா மீனவனை அவன் தொட பயப்படுற மாதிரி நம்ம மீனவர்களை அவன் தொட பயப்படணும். என்ன பண்ணுவாய் சீமான்? நெய்தல் படை கட்டணும்னா இவர் என் தம்பியோட சொன்ன அதிபரா இவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு. என்ன ஸ்டாலின் போலீஸுக்கு ஆள் எடுக்கிறாரு அப்படி அதிபரா? அவர் எப்படி எடுக்கிறாரு? எப்படி எடுக்கிறாரு? ஏன் நான் சொன்ன நீ சிரிச்ச. 2016 ஆட்சி எப்படி நடத்துவேன்னு புத்தகம் வெளியிட்டேன்னு சிரிச்ச. அதை பினராயி விஜயன் நெய்தல் படைன்னு ஒன்னு கட்டி அது பேரணியில அவர் போய் வணக்கம் செலுத்துறார், ரசிக்கிறார். நெய்தல் படை கட்டிட்டார். நாம நெய்தல் படைன்ட்டோமா, அதை அப்படியே காப்பி அடிக்க கூடாதான். நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல் மீட்சினா யார்கிட்ட அடமானம் இருக்கு? நகை அடமானம் வைக்கிறோம், மீட்கணும். யார்கிட்ட இருக்கு? நீங்க தான் அடமானம் வச்சா வைக்க போயில இவங்க தான். யார்கிட்ட? நம்ம தான் நம்ம சொன்னா பரவாயில்ல மீட்கணும்டான்னு. இவங்க மீட்சி இயக்கம். எங்கப்போ நம்ம சொல்றோமா அது மக்கள் அதை ஆதரிக்கிறானா? அதனால அதுக்கு ஒரு வார்த்தை. இப்பதான் முதியோரே பாக்குறாங்க. அன்பு சோலை என்று முதியோர் காப்பகம். இவனால முதியோர்களே இல்ல. திடீர்னு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு பேசுவாங்க. சாதிவாரி கணக்கு எடுக்க வேண்டும். ஆமா எடுக்க வேண்டும். நீ தான் ஏன் எடுக்கணும்? நெய்தல் படை தமிழ் தேசிய அரசு, தமிழர் தேசிய அரசு அமையும் போது நெய்தல் படை கட்டப்படும். எப்படி கட்டுவ சீமான்? மீனவ மக்களை படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி கிடையாது, உடல் தகுதி கிடையாது. ஒரே தகுதிதான், படகோட்ட தெரியுமா, நீச்சல் தெரியுமா? தெரியும். படையில சேர்க்கிறேன். பயிற்சி அது உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுக்கிறோம். நீ பெட்ரோல் கொண்டு போவியா, டீசல் கொண்டு போவியா, சாப்பாடு கொண்டு போவியா, எதை கொண்டு போய் எனக்கு தெரியாது. ஆனா இந்த குண்டு இந்த துப்பாக்கி கொண்டு போகணும். ஒரு படகுக்கு 2 அந்த படகு போகும்போது பின்னாடி துணை படகு, பாதுகாப்பு படகு. அதே படகு நான் அனுப்புவேன். கப்பல் பின்னாடி போ, மீன்பிடி படகோட. அவன் வர்றான்னு வச்சுக்கடா, அவன் தொடுவான்னு நினைச்சா தூக்குடா, முதல்ல போடுறான். சாகுறன்னு ஆயிடுச்சு, அவனை சாகடிச்சிட்டு செத்துறான். நடுக்கடல்ல ஒரு தடவை பறக்க விடுறா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா, சர்வதேச கடல் அலையில பிரச்சனைடா, பேச வருவான். அப்ப கால் மேல கால் போட்டு ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் போட. ஏண்டா நான் சாகும் போது ஆத்தால அப்ப கதரும் போது அக்கா தங்கச்சி தாலி இருக்கும்போது ரயிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த நாய் போட. என் கடல் எல்லைக்குள் என் மக்கள் சுதந்திரமாக மீன் பிடிக்க முடியாம எவனும் நடமாட முடியாத நிலையை உருவாக்க. நெய்தல் படை கட்டுவது உறுதி. நீ வேணா பாரு, அவனை தொட சொல்லு பாப்ப. எப்படி ஆள் எடுப்ப நீ? போலீஸுக்கு எப்படி எடுப்பியா? ஊர்காவல் படையெல்லாம் எடுக்கிற, ஒன்னத்துக்கு உதவாத படைகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிற. என்ன பண்ணுது உன் போலீஸ்? தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு கஞ்சா விக்குது, எல்லாம் விக்குது. நீ சட்டம் ஒழுங்கு பெரிய காவலருங்கிற. நாளைக்கு எத்தனை பேர் சாவான்னு தெரியல. எவன் வெட்டுப்பட்டுச்சாவன், இவன் குத்துப்பட்டுச்சாவன், உயிரோடவே சீருடையோட போலீஸ் எரிச்சு போட்டு போறேன், ஒன்னும் கேட்கல. போலீஸ் ஒரு காவலரை எரிச்சு உயிரோட கொளுத்தி விட்டு போயிட்டான். இப்ப நாம நாட்டை பாதுகாக்கிறோம் இல்லையோ, முதல்ல போலீஸ பாதுகாக்கணும். நம்ம பிரச்சனை நமக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை இருக்கு. மீனவர் வாழ் உரிமை என்பது மீனவ மக்களின் உரிமை என்று நீங்கள் எண்ணுவதை கைவிடுங்கள். தமிழ் பேரினத்தின் உரிமை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த அரசுகள் செய்யாது.
செய்வதென்றால் எப்போ செஞ்சிருக்கலாம். அவனுக்கு நம்ம உரிமையை பற்றியோ உயிரை பற்றியோ உணர்வை பற்றியோ வாழ்க்கையை பற்றியோ அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு குறி நம்ம வாக்குதான். அப்ப நாம செய்ய வேண்டியது, இப்ப நம்ம எத்தனை கேள்வி எழுப்புறோம். குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிச்சு. இங்க கூட என் தம்பி பேசினான், பகை நாடு உனக்கு பாகிஸ்தான், விளையாட்டுல கூட நீ ஒன்னா நிக்கிறது இல்ல. ஆனால் அந்த நாட்டு ராணுவம் உன் நாட்டு மீனவனை சுட்டுக் கொண்டது ஒன்றா இல்லை, கைது செஞ்சிருக்கு. ஒரே ஒரு முறை குஜராத் மீனவனை சுற்றுச்சு, தெரிய ஒரு தவறுதலா துட்டுச்சு. உடனே என்ன பண்றான், படையை பூரா கொண்டு நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடுக்கலாம்ங்கிற பதட்டத்தை உருவாக்குற. ஒரு மீனவனுக்கு நான் 850 மீனவனுக்கு நீ எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு மீனவன் சாவுக்கு இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், பிரதம அமைச்சர் ஒரு கண்டனமாவது ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டாமா? இல்லை. குஜராத் மீனவனை கைது செய்து கொண்டு போகிற போது விரட்டி போய் இந்திய கடற்படை ராணுவம் தடுத்து மீட்டு கொண்டு வருகிறது, அதை வரவேற்கிறோம். அதை போல எங்க மீனவர்களை சிறைபிடிக்கும் போது ஏன் தடுத்து மீட்டு கொண்டு வரவில்லை? ஏன்? என் மீனவனை மொட்டையடிப்பது எனக்கான அவமானம் இல்ல, இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கான அவமானம், இந்திய பெருநாட்டிற்கான அவமானம். ஒரு சின்ன தீவு, ஒரு 4 மாவட்ட அளவு வைத்திருக்கிற ஒரு நாட்டுக்காரன் இவ்வளவு பெரிய நாட்டின் குடிமகனை மொட்டையடித்து இழிவுபடுத்துறான் என்றால் அது எனக்கான மொட்டை இல்ல, நாட்டை ஆளுகிற பிரதம அமைச்சர், ராணுவ அமைச்சர், உள்துறை அமைச்சர், இந்த நாட்டின் முதலமைச்சர் இவர்களுக்கான அவமானம் உண்டான ஒழிய எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாட்டின் மக்களின் நிர்வாணம் என்பது தேசத்தின் நிர்வாணம், நாட்டிற்கான அவமானம் ஒழிய எங்களுக்கு இல்லை. இவர்கள் அதை பற்றி கவலை கொள்ள மாட்டார்கள். அது அவர்களுக்கு அதை பற்றி அக்கறையும் இல்லை, அதை பற்றி தேவையும் இல்லை. தேர்தல் வரும்போது மீனவ மக்கள் அவர்கள் எங்க, என் தம்பி என் தங்கச்சி ஜெனிபர் சொன்ன மாதிரி ஒரு மீனவ பிரதிநிதி 40 பேர்ல ஒரு மீனவ பிரதிநிதி சொல்லு எங்கே? இதை மாற்றுவதற்கு, இந்த கொடிய காயத்தை ஆற்றுவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ் பேரின மக்களின் ஓர்மை. சாதிய மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்கிற இன உணர்ச்சியை முன்னுக்கு நிறுத்தும் போதுதான் தமிழ் தேசிய இன உணர்வு பிறக்கும். அந்த இன உணர்வு பிறக்கிற போது தமிழ் தேசிய இன மக்களுக்கான அரசியல் வலிமை பிறந்துடும். இப்ப நாங்க மொத்தமா உட்கார்ந்து இருக்கிறதே எத்தனை பேருக்கு பதட்டமா இருக்கு. இப்ப இதிலே எல்லாரும் பேசும்போது நேரம் பத்தல, இன்னும் 40-50 பேர் வெளியில இருக்காங்க, அவங்கள ஒரு நாள் வச்சு விடிய விடிய மாநாடு போடுவோம்டா. ஒரு நாள் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசுவோம். தனித்தனி மாந்தர்கள், தனித்தனி தமிழர்கள் ஒரே நோக்கத்துக்காக பேசுகிறார்கள். பல்வேறு நிலப்பரப்புகளில் பிரிந்து பிளந்து வாழ்ந்தாலும் ஒரு தாய் பிள்ளைகளாக இணைந்து இன உணர்வுக்காக, இன மக்களின் நலனுக்காக நிற்கிறார்கள் என்பதை காட்டணும். இந்த ஓர்மை தொலைதூரத்தில் இருக்கிற தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். ஏன்னா அவன் நம்மளை பார்த்து என்ன நினைப்பான், அவன் ஒரு தனியா அங்கிட்டு கத்திட்டு இருப்பான், இவன் தனியா கத்திட்டு இருப்பான், அவன் தனியா கத்திட்டு இருப்பான்னு நினைப்பான். அப்படி கிடையாது. ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஒன்றிணைந்த நாங்கள் நிற்போம் என்பதை காட்டுவதற்காக இந்த தொடர்ச்சியாக இந்த தமிழின மக்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து இந்த மக்களின் பிரச்சனைகளை முன்னிறுத்தி நாங்கள் போராடி வருகிறோம். இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் ஒன்னத்துக்கு உதவாததுக்கு எல்லாரையும் கூட்டி கூட்டி பேசிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு உயிர் பிரச்சனையாக இருக்கிற நீட்டு பிரச்சனையை நீக்குவதற்கு, இந்த மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமையை மீட்பதற்கு, காப்பதற்கு, இது போன்ற பிரச்சனைகளுக்கு நீங்க எல்லா கட்சியையும் கூட்டி பேசுங்கள், எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சு பேசுங்கள். மீனவர் வாழ்வுரிமையை, மீனவர் மீன்பிடிக்கிற உரிமையை அதை பாதுகாத்துக் கொடுங்கள். இந்த கடல் பரப்பில் மீன் பிடிக்கிற உரிமை இந்த நாட்டின் குடிமக்கள் எங்களுக்கு இருக்கா இல்லையா? முதலில் நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்களா இல்லையா? இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் என்றால் எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுங்கள், எங்கள் வாழ்வுரிமையை மீட்டுக் கொடுங்கள். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. நாங்கள் ஏதோ தேவையற்று போராடுகிறோம், பொழுதுபோக்குக்காக போராடுகிறோம் என்று சொல்லாதீர்கள். எங்கள் உயிர் தலைவன்
எங்களுக்கு கற்பித்தது போல மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டங்கள் வரும். ஆனால் தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. போராடினாத்தான் வாழ முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை இல்லை, ரெண்டு பிரச்சனை இல்லை. சட்டசபையிலே மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்கிறார்கள். இதில் என்ன பெருமை? 1,00,000 பிரச்சனைகளை எம் மக்களுக்குள் திணித்திருக்கிறீர்கள், போராட்டங்களை கையெழுத்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு திணித்திருக்கிறீர்கள் என்பதுதான் கொடுமை. அதுல பெருமை இல்லை உங்களுக்கு. போராடுகிற நிலைமைக்கு எம் மக்களை 3 ஆண்டுகளில் 1,00,000 போராட்டங்களை போராடுகிற நிலைமைக்கு தள்ளிவிட்டு இருக்கிறீர்கள். அப்ப பிரச்சனைகளிலே பிறந்து, பிரச்சனையிலே வளர்ந்து, பிரச்சனையிலே வாழ்ந்து, பிரச்சனையிலே மரணிக்கிறான் தமிழர். 9,00,000 கோடி கடனை பெற்று நீங்க நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் சொல்ல முடியுமா? இல்லை. என் மீனவ மக்களின் படகை பறிக்காதே, அவனுடைய வாழ்வாதாரத்தை பறிக்காதே என்று ஒரு கடும் அறிக்கையை இந்த நாட்டின் அதிபர்கள் விட முடியலையே. அப்புறம் எனவே என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்முடைய உணவை நாமே எடுத்து உண்பது போல, நம்முடைய மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல, நம்முடைய உரிமையை நாமே போராடி பெறுவது, இந்த அதிகாரங்களை நம்பி பயனில்லை. ஒன்றை உங்கள் உடன் பிறந்தான் சொல்லுவேன், மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. எனவே அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதிகாரத்தை நோக்கி அடிமை நிலையில் இருக்கிற அன்னை தமிழ் மக்கள் பாய வேண்டும், எழ வேண்டும், கிளற வேண்டும், வெல்ல வேண்டும். இதை தவிர நம் இன மக்களின் உரிமை மீட்புக்கு, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வுக்கு வாய்ப்பு இல்லை. மீனவ மக்கள் நம்மோடு நிற்பார்கள் என்று நாம் இங்கே நிற்கவில்லை, அந்த நம் சொந்தங்களோடு நாம் எல்லோரும் நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே இங்கே நாம் கூடியிருக்கிறோம். எனவே இந்த கூட்டு இயக்க போராட்டத்தின் வாயிலாக நாம் விடுகிற கோரிக்கை, எங்கள் அன்பு மக்கள், எங்கள் மீனவ சொந்தங்களின் வாழ்வுரிமையை பாதுகாத்துக் கொடுங்கள். தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிற அந்த கொடுமையை தடுங்கள். சிறைப்பட்டு இருக்கிற எங்கள் மீனவ சொந்தங்களை விடுதலை செய்யுங்கள். பறிமுள் செய்த ஏலமிட்ட படகுகளை மீட்டுக் கொடுங்கள், அல்ல அந்த படகுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இழப்பீடை கொடுங்கள். இதுதான் எங்கள் கோரிக்கை.